உன் பேர் என்னப்பா? பாவடசாமிங்க. சரி, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை போல என் சம்சாரத்துக்கு தான். நீங்க ஊர்லயே பெரிய மனத்துவ டாக்டர்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எங்க உன் சம்சாரம்? வெளியே நிக்கிறா, கூப்பிடுறேன். நீங்களே அந்த அக்குறுமத்தை பாருங்க. அருந்ததி, அடி அருந்ததி. குட் மார்னிங் டாக்டர் அம்மா. குட் மார்னிங். ஏன் உன் பொண்டாட்டி புடவை கட்டிக்காம கையில வச்சிட்டு இருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க அம்மா, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாரும் கட்டி விட போனா அடிக்கிறான், மேல வந்து கடிக்கிறான். சொல்லியும் பாத்துட்டேன், திட்டியும் பாத்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. அருந்ததின்னு பேரை வச்சுட்டு இப்படி அரையும் குறையமா திர்றாளே. எங்க வியாதி முத்தி பாவடையும் காட்டி போட்டுட்டு வீதியில் ஓடிடுவான்னு பயமா இருக்கு. இந்த ஒரு குறையை தவிர மத்தபடி உன் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒழுங்கா நடந்துக்குவாளா? என் பொண்டாட்டி ஒழுங்கா புடவைதான் கட்ட மாட்டாள் ஒழிய ஒழுக்கத்துல பொம்பளை கண்ணகி. அப்படியா? எப்ப இருந்து இப்படி நடந்துக்கிறா? ஒரு நாள் ஷூட்டிங் பாக்குறதுக்காக என் சொந்தக்காரங்களை கூட்டிட்டு ஸ்டுடியோவுக்கு வந்தா. அங்க என்னை பார்த்ததுமே சேலையை ஒத்து போட்டா சண்டாளி. நீ எதுக்கு ஸ்டுடியோவுக்கு போன? நான் சினிமா ஸ்டுடியோவுல உடை அலங்கார நிபுணரா இருக்கம்மா. படங்கள்ல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு துணி வச்சு கொடுக்கறாங்க என் வேலை. ஸ்டுடியோல உன் சம்சாரம் உன்னை பாக்கும்போது நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? மேக்கப் ரூம்ல கவர்ச்சி நடிகை மினிராதா இவன் மாதிரியே நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு புடவை கட்டி விட்டுட்டு இருந்தேன். அத உன் சம்சாரம் பாத்துருக்கா இல்லையா? ஆமாங்க, உத்து உத்து பாத்துட்டு இருந்தா. பாவடசாமி, அது வேற ஒண்ணும் இல்ல. உன் மனைவி பொசசிவ் நேச்சர் உள்ளவ. நடிகைகளோட உடல் அழகுல மயங்கி எங்கே நீ அவளை கைவிட்டுட்டு போயிடுவியோங்கிற பயம். அவ தன்னுடைய அழக எப்பவுமே உன் கண்ணுக்கு காட்டிக்கிட்டு இருக்கணுங்கிற எண்ணம். அது மாத்திரம் இல்ல, இன்னொருத்திக்கு புடவை கட்டி விடுற புருஷன் தனக்கும் தான் கட்டி விடட்டுமேங்கிற உரிமை. அதத்தான் அவ எதிர்பார்க்கிறா. இனிமே உனக்கு புடவை கட்டின பொண்டாட்டி தான் வேணும்னா நான் சொல்றபடி செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். தினம் நீ அவளுக்கு புடவை கட்டி விடு. அவ கைட்டி எறிய மாட்டா. பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விட்டா ஊரே என்ன அசிங்கமா பேசுங்களே. இங்கதான் நீ தப்பு பண்ற. உன் மனைவியோட அன்பை நீ புரிஞ்சுக்கணும். நீ பக்கத்து வீட்டு குழந்தை எடுத்து கொஞ்சும் போது உன் குழந்தை வேணும்னே உன் மடியில வந்து ஒட்டிக்கும். அப்படித்தான் பொண்டாட்டியும். புரிஞ்சுதா? இனிமே நீதான் அவளுக்கும் காஸ்டியூமர். இப்பவே கட்டிவிடு. எனக்கு பாவடசாமின்னு பேர் வச்சதுக்கு பதிலா சேலசாமினே பேர் வச்சிருக்கலாம். திரும்படி திரும்ப கட்டிக்க. என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. என் உயிரில் வர உங்களை மறக்க மாட்டேன். நன்றி. போயிட்டு வரம்மா. சரி, போயிட்டு வாப்பா. பாடி போலாம். சிரிக்கிட்ட கும்பிடானுங்க. ஊரு புளியம்பட்டி. என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும், சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடிங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆட்சி டவுன பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாளும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவுல என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலை விதியா. அங்க இருந்து வந்துட்டானுங்க சினிமாவுல நடிக்க. பயா கும்பிடுறனுங்க. நல்லாரு நல்லாரு. ஊர் புளியம்பட்டி. என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலாம்னு. என் சொந்த ஊர் வேப்பம்பட்டி. நானும் கேஸ் தான். மிஸ்டர் புளியம்பட்டி, உங்களதான் சார். நானா சார்? வாங்க, நீ வாங்க. ஏய், சொந்த ஊரை விட்டுட்டு சினிமா நடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புனே. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க? யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே. 1000ல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிலுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? ரொம்ப கேவலமா பேசுவாங்கண்ணே. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுண்ணே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ணேன். திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும். வா. என்ன சாப்பிடுற? சூடா என்ன இருக்கு? அறை இருக்கு. ஏயா, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. என்ன, ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும். இப்ப சூடா கேக்குதோ? இல்ல, சாப்பிடுறோம்.
கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, தலைக்கு மேல ஏறிடுவீங்களே. என்னப்பா என்ன இருக்கு? பரோட்டா, பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஐட்டம், ஜிஞ்சர் சிக்கன், சில்லி சிக்கன், மட்டன் ஃப்ரை, மட்டன் மசாலா, ஆம்லெட். நீ புதுசா? ஆமாங்க. அதான் திணறேன். சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. 2 புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன், கருவாடு, இன்னும் என்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன். இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ நோ நோ, எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேரம் ஆக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். ம் 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 அப்படி வச்சுக்கோ. வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஃபில்டர் வில்ஸும் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய, எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். ஓ, என்ன ஆறிட போகுது, சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. யோ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒண்ணும் அவசரமே இல்ல. சாப்பிடு சாப்பிடு. சார், பில்லு. ஏயா, கொஞ்சமா மேனேஜ் இருக்கா? ஏசி ரூம்ல உட்கார்ந்து சாப்பிட்டு வரணும்ல. என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு இருக்காரு, கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க இங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல. இதுக்கு தான் என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். போங்க. இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போ. சார், சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்னை ஏமாத்த இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார். புரியாதா சொல்றேன்? 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். தினம் இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு வேலை வாங்கணும். ஏய், நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல. உன் கூட வந்தானே தோஸ்து, அவன் என் ஹோட்டலை பார்த்து ஒன்றே ஹோட்டல்னு சொல்றான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.